திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 35ஆவதா தண்ணீர் பந்தல் வைத்தல் பற்றியும் 36ஆவதா ரசவாதம் செய்தல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ தண்ணீர் பந்தல் வைத்தல் பற்றி பார்க்கலாம். குலபூஷண பாண்டியனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட ராஜேந்திர பாண்டியன் சிவபெருமான் மேலே அளவில்லா பக்தியோட நீதி நெறி தவறாமல் ஆட்சி செஞ்சு வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் காடுவெட்டி சோழன் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாருக்கும் தெரியுற மாதிரியே நம்ம சொக்கநாத பெருமானை போய் வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால் கொஞ்சம் காணிக்கை பொருளை அப்பப்போ பாண்டிய மன்னனுக்கு அனுப்பி வச்சிட்டு இருந்தார். காடுவெட்டி சோழன் அனுப்பின பொன் ஆபரணங்களையும் விலை உயர்ந்த பொன்னாடைகளையும் ராஜேந்திர பாண்டியன் ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரும் பதிலுக்கு பல காணிக்கை பொருளை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்படி இருந்த இந்த சமயத்தில் காடுவெட்டி சோழன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாண்டிய மன்னனுக்கு நம்மளோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இன்னும் நம்மளோட நட்பு பலமாக இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் சொக்கநாத பெருமானை போய் வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேந்திர பாண்டியனுடைய தம்பியான ராஜசிம்ம பாண்டியன் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு. அவர் நல்லவர்லாம் கிடையாது, சூழ்ச்சி எண்ணம் கொண்டவர் தான். பழிபாவத்துக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம காஞ்சி நகரத்துக்கு போய் அங்கே சோழனுடைய மகளை நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு. காஞ்சிபுரத்துக்கு வந்த பாண்டியனை சோழ மன்னன் வெகு விமர்சையாக வரவேற்று நல்லா உபசரிக்கிறாரு. அப்புறம் அவர் மனசில் நினச்சிட்டு இருந்தார்ல பாண்டியனுக்கு அவரோட பொண்ணை கொடுக்கணும்னு. அதனால் சோழ மன்னன் அவரோட பொண்ணை பாண்டியனான ராஜசிம்ம பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் சோழ மன்னனோட மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களோட சேர்ந்தா நல்லவங்க கூட கெட்ட எண்ணம் கொண்டவங்கள மாறிடுவாங்க போல இருக்கு. காடுவெட்டி சோழன் மன்னன் என்ன நினைக்கிறாருன்னா, ராஜேந்திர பாண்டியன்ட்டு ஆட்சி பொறுப்பை பிடுங்கி அவருடைய மருமகனான ராஜசிம்ம பாண்டியன்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் பாண்டிய நாட்டு மேலே போர் தொடுத்து போகலான்னு நினச்சி அவருடைய சதுரங்க சேனை பின்தொடர போர் முழக்கம் இட்டவாறு ராஜசிம்ம பாண்டியனும் காடுவெட்டி சோழனும் போயிட்டுருக்காங்க மதுரையை நோக்கி. இந்த திடீர் படையெடுப்பை ஒரு ஒற்றன் மூலியமா ராஜேந்திர பாண்டியன் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. உடனே நேராக சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போய் அவரை பணிந்து வணங்கி, இறைவா, முன்னாடி ஒரு நாளில் நடு இரவில் நீங்கள் பக்தியோடு உங்களை கும்பிட வந்த அதே காடுவெட்டி சோழன் இன்னைக்கு மதுரை எம்பதியை நோக்கி போர் தொடுத்து வந்திருக்காங்க. உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளி ஒன்று பேசும் கயவன் மாதிரி என்கிட்ட நட்பாகவே இருந்துக்கிட்டு நட்பா பழகிற மாதிரி நடிச்சுட்டு இப்போ மதுரையே போர் தொடுத்து வராங்க. அன்னைக்கு அந்த சோழ மன்னனுடைய மெய்யான பக்திக்கு அருள் செய்த நீங்கள் இன்னைக்கு பாண்டிய நாட்டின் மீதே போர் தொடுத்து வரும் அந்த காடுவெட்டி சோழன்ட்டு பாண்டிய நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க. எளியவனாகிய நான் இந்த போரில் வெற்றி பெற உங்களோட அருளும் ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு மனமுருக வேண்டி நிற்கிறாரு. சிவபெருமானுடைய திருவருளால் டக்குன்னு ஒரு அசரீரி ஒலி கேட்டுச்சு. பாண்டியம்மன்னா, பயம் கொள்ள வேண்டாம், நீ உனது படைகளுடன் சென்று சோழர் படையை எதிர்த்து போரிடு, உனக்கே வெற்றி கிடைக்குமாறு யாம் அருள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜேந்திர பாண்டியன் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அப்புறம் அரண்மனைக்கு போகிறாரு. ராஜேந்திர பாண்டியன் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்திருச்சு சந்திய வந்தனாதிகள் செஞ்சுட்டு அப்புறம் சிவபூஜைகளும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அவங்க படையினரோட சோழ பெரும் படையினை எதிர்த்து போரிட சீக்கிரம் போகிறார். பாண்டிய படை ஒரு 6 போல இருந்துச்சு. போரும் துவங்கிடுச்சு. கடுமையாக 2 தரப்புலையும் போர் நடந்துட்டுருக்கு. இடி முழக்கம் போல பேரொலி எழுப்பியவாறு வீரர்கள் அப்படியே போர் செஞ்சிட்ருக்காங்க. இறைவன் சொக்கநாத பெருமான் பெரும் கருணையால் பாண்டிய வீரர்கள் ஒவ்வொருவரும் சோழ வீரர்களின் கண்ணுக்கு பல வீரராக தெரிகிறாங்க. இதை பார்த்த சோழ வீரர்கள்லாம் அப்படியே நடுங்குறாங்க. இது என்ன மாயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் என வெகு கடுமையாக போர் நடக்குது. உச்சி வெயில் நேரத்தில் அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. சோழ வீரர்களுக்கும் தண்ணி தாகம் எடுக்குது, பாண்டிய வீரர்களுக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. பாண்டிய படை வீரர்களும் தண்ணி தாகத்தால் தவிச்சு வர்றதுனால சிவபெருமான் அந்த படையின் மைய பகுதியில் 4 கால்கள் கொண்ட தண்ணீர் பந்தல் ஒன்றினையும் அமைத்தார். அந்த தண்ணீர் பந்தலுக்கு நடுவில் சிவனடியார் மாதிரி திருக்கோலம் கொண்டு பாண்டிய வீரர்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பணியாளராகவும் அவரே இருக்கார். அந்த தண்ணீர் பந்தலுக்குள்ளார இருந்த அந்த பெரும் பானையில் வைகை ஆற்றிலிருந்து அப்படியே நீர் நிரம்பும்படி செய்கிறாரு. ஒரு கமண்டலத்தில் அந்த தூய நீரை மொண்டு அவரை நாடி வந்து அந்த பாண்டிய வீரர்களுக்கு ஓயாது கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
அடியாருக்கும் அடியாரான சிவபெருமான். தாகம் தீர்ந்த பாண்டிய வீரர்கள் அப்படியே புத்துணர்ச்சி பெற்று சோழப்படை வீரர்களை பலமாக தாக்கினாங்களாம். இந்த கடும் தாக்குதலை எதிர்பார்க்காத சோழப்படை வீரர்கள் அப்படியே வெறுண்டோடின. வெற்றி தேவதை பாண்டியனுக்கு வெற்றி மாலை சூட்டினாள். காடுவெட்டி சோழனையும் அவருடைய மருமகனான பாண்டிய மன்னனுடைய தம்பி ராஜசிம்ம பாண்டியனையும் பெரும் படைகள் சூழ்ந்து சிறைப்படுத்தியது. சிறைபிடிக்கப்பட்ட அந்த சோழனையும் ராஜசிம்மனையும் ராஜேந்திர பாண்டியன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்படி ராஜேந்திர பாண்டியன் முன்பாக நின்றுட்டு இருந்த அந்த காடுவெட்டி சோழனும் அவருடைய தம்பியான ராஜசிம்மனும் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ராஜேந்திர பாண்டியன் என்ன பண்ணுவார்? ஒருத்தர் தம்பி, இன்னொருத்தர் சிவபக்தர். என்ன பண்ணுவார்? அவங்க 2 பேர்த்தையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சொக்கநாத பெருமான் முன்னாடி நிற்க வச்சிட்டாரு. அப்புறம் சிவபெருமானை பார்த்து, இறைவா நான் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பணிவாக வேண்டி நிற்கிறாரு. அதை கேட்ட சிவபெருமான், அசரீரியா பாண்டியா, அறநெறி அறிந்தவனாகிய நீ உன் விருப்பம்படியே என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்கிறாரு. அசரீர் வாக்கினையே இறைவன் வாக்காக கருதிய பாண்டிய மன்னனும் தர்ம நெறிப்படி சோழ மன்னனுக்கு சில தேர்கள், யானைகள், குதிரைகள், படை வீரர்கள் போன்றவற்றை கொடுத்ததோட மேலும் சில பொன் ஆபரணங்களையும் கொடுத்து அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பி வச்சிட்டாங்க. தம்பியான ராஜசிம்மனுக்கு அவருடைய அரசில் கொஞ்சம் பங்கு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பிரித்து அனுப்பி வச்சிட்டாங்க. ராஜேந்திர பாண்டியன் எவ்வளோ நல்லவரா, எவ்வளோ பண்பாளரா, எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அவரை அழிக்க வந்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புகிறாரு. இது மாதிரியான நல்ல குணங்கள் இருந்ததுனால தான் சிவபெருமான் அவருக்கு துணையாக போரில் நின்னார். எப்பவுமே நல்ல எண்ணம் கொண்டவரை இறைவன் கைவிட மாட்டார்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம்ல. மதுரை வாழ் உயிரினங்கள் அனைத்தும் காப்பவனாய் சிவனருளால் நாட்டில் பல வகை வளமும் பெருகுமாறு அரசாட்சி புரிந்து சிறப்பாக வாழ்ந்து வந்துட்டுருக்காரு ராஜேந்திர பாண்டியன். இப்போ ரசவாதம் செய்தல் பற்றி பார்க்கலாமா? பாண்டிய நாடான மதுரையம்பதிக்கு கிழக்கு புறமாக வைகை ஆற்றின் தெற்கு கரையில் சிவபுண்ணிய தலமான திருபுவனம் இருந்தது. அத்தலத்து இறைவன் பெயர் பூவனநாத பெருமான். அந்த திருக்கோவிலில் தொண்டர்களும் தாசியரும் ஏனையோரும் செய்த நல்ல தவத்தின் பயனா அந்த ஊரில் பொன்னையாள் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி வாழ்ந்துட்டு வராங்க. பெண்மைக்குரிய சிறந்த குணங்கள் அனைத்தையும் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்த தேவர்களும் மோகம் கொள்வாங்களாம். அத்தகைய பேரழகனையும் அமுத சாயலையும் கொண்ட பொன்னையால் வீணை சூப்பராக இசைப்பாங்களாம். இனிமையாக பாட்டு பாடி நடனம் ஆடுறதை பார்க்கும்போது தேவருலகத்து பெண்களே நடனம் ஆடுற மாதிரி இருக்குமா. அறநெறி வழுவாது நடக்கும் தகுதியை பெற்றிருந்தார். தினந்தோறும் விடியறதுக்கு முன்பாகவே எழுந்திரிச்சு அவங்க தோழியோட வைகை ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் பூவண்ணநாதர் சன்னதிக்கு போய் சிவபெருமானை வணங்குவாங்களாம். சிவனடியார்களையே பெரும் பொருளாக நினச்சி அவங்கள பணிந்து வணங்குவாங்க. சிவனடியாருக்கு அறுசுவையோடு கூடிய உணவு கொடுப்பாங்க தினமும். இப்படி அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிட்றத ஒரு நியமமாகவே வச்சுருந்தாங்க. சிவபெருமான் இந்த பொன்னையாளின் பக்தியை உலகத்துக்கு உணர்த்த நினச்சி இந்த பொன்னையாள் மனசில் சிவபெருமானுடைய பொன்னாலான விக்கிரகத்தை செஞ்சு பிரதிஷ்டை செய்யணுன்ற ஒரு ஆசையை உருவாக்குறாரு. அந்த ஆசை உருவானதுனால பொன்னையாள் எப்படியாவது நம்ம சிவபெருமானுக்கு பொன்னாலான ஒரு திருவுருவம் செஞ்சு கோவிலில் பிரதிஷ்டை பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த கோவிலில் நடனம் ஆடுறாங்கள்ல பாட்டு பாடி, அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அவங்க அடியார்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த வருமானம் அடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கே சரியாக இருக்குது. அப்புறம் எப்படி ஒரு பொன்னாலான விக்கிரகம் செய்வாங்க? அது ஆசை அவங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளார படாப்படுத்திட்டு இருந்ததா. அன்னைக்கு ஒரு நாள் பாண்டிய மன்னனுக்கு உழவா பொற்கிழி கொடுத்து சிவ கைங்கரியம் செய்ய வச்சாங்கல்ல, அது மாதிரி நமக்கும் அந்த இறைவனே தான் வழிகாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த நேரமும் பொன்னையால் சிவபெருமானையே மனசில் நினச்சி தியானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த நேரமும் சிவபெருமானையே நினச்சி தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால பொன்னையாளுடைய குறையை நீக்கிட சிவபெருமான் முடிவு பண்ணுறாரு. அப்புறம் அவர் வழக்கம் போல் ஒரு சித்தமூர்த்தி உருவாக மாறி உடம்பெல்லாம் திருநீர் பூசியிருக்காரு. யோக பட்டம் கட்டிய இடுப்பும் செஞ்சடையும் அவர் காவி உடையும் கட்டிட்டு இருக்காரு. அந்த சித்தமூர்த்தி உருவில் இருந்த சிவபெருமான் தினமும் சிவனடியாரு கூட சேர்ந்து பொன்னையாள் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே சாப்பிடாம வீட்டில் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்காரு. பொன்னையாள் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பணிப்பெண் எல்லா சிவனடியாரும் சாப்பிடும்போது இவர் மட்டும் ஏன் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்காரு அப்படின்ட்டு அவரை போய் வாங்க சாப்பிடுங்க, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஆனால் அந்த சித்தமூர்த்தி உருகொண்ட சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய தலைவியான பொன்னையால் வர சொல்லுங்கள், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பணிப்பெண்கள் ஓடி போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொன்னையாள்கிட்ட, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்த சிவனடியார்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் சாப்பிடாம அப்படியே ஒரு புறமாக ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு அப்படியே மலர்ந்த முகத்தோட அப்படியே அரிய குணம் கொண்டவர் மாதிரி இருக்கிறாரு. அவர் உங்களை கூப்பிட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. பணிப்பெண்கள் சொன்னதை கேட்ட பொன்னையால் சிவனடியார் இருக்கிற இடத்துக்கு போய் உங்கள் வரவு நல்வரவு ஆகுக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவபெருமானும் பொன்னையாளால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் அடியாருக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நினச்சி மனசுக்குள்ளே அப்படியே சிரிக்கிறாரு. அப்புறம் பொன்னையாளை பார்த்து, ஏன் உன் உடம்பு இவ்வளோ மெலிவாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம், உன் மனசில் எதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொன்னையாள், எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, ஆனால் பூவனநாதருடைய திருவுருவை பொன்னால் பிரதிஷ்டை செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு கிடைக்கிற காசு எல்லாமே சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே செலவாகி போயிடுது, எதுவுமே மிச்சமும் ஆக மாட்டேங்குது. அப்போ என்னால் எப்படி சிவபெருமானுடைய திருவுருவை பிரதிஷ்டை செய்ய முடியும், நான் என்ன செய்யறது அப்படின்னு என் மனசுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சித்தர் பெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சித்தர் பெருமானும், பெண்ணே, தர்மம் ஒன்றே நிலையானது, அதிலும் சிவ தர்மம் மிகவும் சிறந்ததாகும். அதனால தான் நீ சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்கறதே சிறந்த தர்மம்னு நினச்சி இந்த திருப்பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்க, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானது செஞ்சிட்ருக்க. அதனால் நீ உன் மனசில் நினச்சிட்ருக்கிற அந்த பொன்னாலான விக்கிரகம் செஞ்சு பிரதிஷ்டை செய்கிறதும் சிறப்பாக நடக்கும். நீ ஒன்றுமே கவலைப்படாத, உன் வீட்டில் இருக்கிற செம்பு, ஈயம், பித்தளை, இரும்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா, அது எல்லாத்தையும் நான் தங்கமாக மாற்றி தரேன். அப்புறம் நீ அதை வச்சு பூவனநாதருக்கு பொன்னாலான சிலை ஒன்று நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சித்தமூர்த்தி சொன்னதை கேட்ட பொன்னையால் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செம்பு, இரும்பு, ஈயம், பித்தளை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த அந்த பாத்திரத்து மேலே அந்த சித்தமூர்த்தி வடிவில் இருந்த சிவபெருமான் திருநீரை தெளிச்சு விட்டார். அப்புறம் பொன்னையாள்கிட்ட, இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக இந்த பாத்திரம் அனைத்தும் நெருப்பில் புடமிடப்பட்டிருக்கணும், நாளைக்கு காலையில் இந்த பாத்திரங்கள் எல்லாம் பொன்னாலான பாத்திரங்களாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய பூவனநாத திருவுருவை நீ நினச்சபடியே பொன்னால் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். சித்தர் பெருமான் மறைஞ்சதுமே பொன்னையாளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பாண்டிய மன்னனுக்காக உளவா கிழி கொடுத்த சொக்கநாதரே தான் இன்றைக்கே வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த சித்தமூர்த்தி திருநீர் தெளித்த எல்லா பத்திரத்தையும் நெருப்பில் புடம் போட்டாங்க. புடமிடப்பட்ட உலோகங்கள் தங்களது களிம்பும் மாசும் இயல்புகளும் நீங்கள் பெற்று பசும் பொன்னாக மாறிடுச்சு. அப்படியே பொன்னாக மாறின அந்த பாத்திரத்தை எடுத்து பொன்னையால் அவங்க மனசில் நினச்ச மாதிரி பூவனநாதரையும் பொன்னால் சிலையாக செஞ்சு ஒரு நல்ல பிரதிஷ்டை செஞ்சு தேர் திருவிழாவையும் வெகு விமர்சையாக செஞ்சாங்க. அப்புறம் தினமும் கோயிலுக்கு போய் அந்த பூவனநாதரை அகமும் மனமும் மகிழ வணங்கி பேரானந்த நிலையை அடைஞ்சாங்க. இப்படியே இறைவனை கும்பிட்டுட்டே இருந்த பொன்னையால் அவங்களோட வாழ்வின் கடைசியாக சிவபெருமானுடைய திருவருளால் அவங்களுக்கு வீடு பேறு கிடைத்து இறைவனுடைய திருவடியில் ஐக்கியமாயிட்டாங்க. பூவனநாதரும் காலத்துக்கு ஏற்ப அவருடைய பொன் திருமேனி மறைந்து இயல்பான கோலம் கொண்டு உலகத்தினை காத்து அருள்பவராய் விளங்கினார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.